அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு புகழ். உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்பது கீர்த்தியே, அதாவது புகழே. இல்லறப்பேறு புகழ் என்பதால் இல்லறவியலினுடைய இறுதி பகுதியாக புகழ் என்கிற அதிகாரத்தை வைத்தார். இந்த அதிகாரத்தோடு இல்லற இயல் முடிகிறது. புகழின் தூண்டல் இருந்தால்தான் அறம், கொடை, இனியன கூறல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடையன ஆகியன உண்டாகும். புகழ் என்பது தேடி போய் பெறுவது இல்லை. தன்னுடைய பண்பினாலும் செயலினாலும் அதுவே தேடி புகுவதே புகழ். புகழை சேன் விளங்கும் புகழ், டன்னகர விட்டு போகணும், சேன் விளங்கும் புகழ் என்றும், விண் புரு புகழ் என்றும், புலவர் பாடும் புகழ் என்றும் புறநானூறு பேசும் பல்வேறு பாடல்களின் வழியாக. சேன் விளங்கும் புகழ் என்றால் அளவின்றி படைக்கும் புகழ் என்று பொருள். விண்பொரு புகழ் என்றால் வானளாவிய புகழ் என்று பொருள். புலவர் பாடும் புகழ் நமக்கு தெரியும். தன்னுடைய நிலைமையை சொல்லி வாணர், விரலியர், புலவர் எல்லோருமே அந்த இறைவனை பாடி புகழ்ந்து பரிசினை பெறுவர். அது புலவர் பாடும் புகழ். மண், பொன், பெண் என்னும் ஆட்சிகளை துறந்தவர்களை கூட புகழாசை ஆட்டி வைக்கிறது. ஏனென்றால் புகழில்லா வாழ்வு அதற்கு எதிரடையாம் பழி வாழ்வு ஆகிறது என்பதனால் அந்த புகழாசையானது இந்த ஆசைகளை துறந்தவரையும் கூட புகழாசை ஆட்டி வைக்கிறது. இப்ப நம்ம முதலாவது குறளுக்கு வருகிறோம். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிருக்கு ஊதியம் இசைபட வாழ்தல் தான். இசை என்றால் புகழ் என்று பொருள். நம்ம ஈகையை அடுத்து இந்த அதிகாரத்துக்குள்ள நுழையிறோம். இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சி பாருங்க. முதல் குறளிலேயே உயிர்க்கு ஊதியம் ஈதல் தான் என்பதை இந்த முதல் குறளிலே சொல்லுகிறார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பது இந்த குறள். அதாவது கொடை புரிதலும் அதனால் புகழோடு வாழ்தலும் போல உயிருக்கு பயனாவது வேறொன்றும் இல்லை என்பது கருத்து. கொடை புரிதலும் அதனால் புகழோடு வாழ்தலும் போல உயிர்க்கு பயனாவது வேறொன்றுமில்லை. ஈதலே ஈதல் போதே இசையும் ஏய்ந்து விடுதலால் அது என ஒருமையுற்றதாம். இப்ப இங்க ஒரு கேள்வி. இங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று இரண்டு கூறினார். ஆனால் அது என்று ஒருமையில் ஒன்றன்பாடில் கூறியிருக்கிறார் என்றால் அது ஈதல் போதே இசையும் அதாவது புகழும் நிலைத்து விடுவதனாலே அது என்று கூறுகிறார் என்று பாவாணர் கூறுகிறார். ஏனென்றால் இந்த இடத்துல அவை என்று போடலாம். அவை என்றால் பலவின்பால். அவை என்று போட்டாலும் தலை தட்டாது, சரியாதான் இருக்கும். என்றாலும் இங்கே அது என்று சொன்னதால் ஒன்றுக்குள் ஒன்று என்று பொருளது. அதனால அது என்கிறார். ஈதல் நடந்தால்தான் புகழ் நடக்கும் என்பதனாலே ஈதல் போதே இசையும் ஏய்ந்து வருதலால் அதுக்கு அது என ஒருமையில் கூறினார் என்று ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஊதியமாவது பெரும் பயன். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை என்பது பொருள் ஊதியமா. இது 449வது குறள். பேதமை விளக்கல் ஊதியம் வாழ்வியல் ஊதியமா. இது 797 837. ஈதலால் இசைப்பட வாழ்ந்தவர் எண்ணற்றோர். இப்ப அந்த குறள் வேண்டும். 449 முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை என்பது 449.
இங்கே அந்த ஊதியம் என்று வருகிறது. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சால்வில்லாருக்கு இல்லை நிலை. அதனால இது பொருள் ஊதியம். அடுத்து 797 பேதமை விளக்கல் ஊதியம் வாழ்வியல் ஊதியமாம் என்பதற்கு 7வது குறள், அதாவது நட்பு ஆராய்தல்ல 7வது குறள். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிவிடல். அடுத்து 831வது குறள், பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் என்பது இந்த 839வது. அதுல 31வது குறள் கூட இதுக்கு குறிச்சிக்கலாம். 31வது குறள் சிறப்பேனும் செல்வமும் ஏனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்கிற அரண் வலியுறுத்தலில் 1வது குறளையும் நீங்கள் இந்த குறளுக்கு இணையாக போட்டுக்கொள்ளலாம். 1வது குறளுக்கு 31 இப்ப சொன்னேன். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை என்பது 449. பேதமை விளக்கல் என்பது ஊதியம் வாழ்வியல் ஊதியம் என்பதனால 797 797 831. ஈதலால் இசைப்பட வாழ்ந்தவர் எண்ணற்றோர். சில காட்டுகள். சடையப்பர் கொடையால் பெற்றது அழியா புகழ். சடையப்பர் கொடையால் பெற்றது அழியா புகழ். அப்பேரு சடையன் தங்கள் மரபுலோர் முடியை எடுத்து தர ராமனுக்கு முடிசூட்டு நிகழ்ந்ததாக அல்லவோ கம்பர் பாடுகிறார். அது அது பொருத்தமா என்பது தெரியாது. ஆனால் அவரோடு தன்னுடைய நன்றி உணர்வுக்காக அவ்வளவு பெரிய இதிகாசத்துல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த நிகழ்வை அவர் சடையப்பன் வழியில, அவர் வழியில தான் சடையப்பன் வந்திருக்கிறார் இவர் வாழ்கிற போது. அப்படி எடுத்து கொடுத்ததாக அவருக்கு தன்னுடைய புகழை நன்றி கடனை செலுத்துகிறார் கம்பர். சீதக்காதி என்று ஒரு வள்ளல் இருந்தார். அவர் பெரும் புகழ் பெற்றவர் கொடையினால. அவர் 10 வயது சிறுவனாக இருந்த காலத்துல சீதக்காதி மார்கழி மாதம் நாள்தோறும் அவர்கள் 5:30 மணிக்கு தொழுவதற்காக செல்வார்கள். அப்படி செல்லுகிற போது ஒரு சிறுமி கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். மாக்கோலம் போடுகிறாள். அப்படி போடுகிற போது அந்த இடத்திலே அந்த சிறுவன், சீதக்காதி என்கிற சிறுவன், பிள்ளாய் இந்த கோலம் எதற்காக போடுகிறாய் என்று அவர்களுடைய இல்லங்களிலே அப்படி போடுவதில்லை. அதனால அவர் அந்த குழந்தையாக இருக்கிற அந்த சீதக்காதி கேட்கிறார். அந்த பெண் சொல்கிறாள், ஒன்று வீட்டுக்கு அழகு, இன்னொன்று இந்த மாக்கோலத்தினாலே எறும்பு போன்ற சில சிற்றுயிர்கள் அதை உண்ணுவதற்கு இது பயன்படும் என்பதனால் இதை போடுகிறோம் என்று. அப்படியானால் மாதம் ஒரு மூட்டை அரிசி மாவு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அதே மாதிரி அனுப்புகிறார். அந்த பிறவியிலேயே அந்த கொடை குணம் வந்து விட்டது பாருங்க. இது ஒரு அற்புதமான அந்த செயல். அது அந்த அந்த இளம் பிள்ளையில் தோன்றிய அந்த செயலானது எதிர்காலத்திலே மிகப்பெரிய கொடைஞனாக அவர் வாழ்ந்தான் என்பது ஒரு வரலாறு. வள்ளலாரை நாம் வள்ளலார் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அவர் ஏற்படுத்திய தர்மசாலை 150 ஆண்டுகளுக்கு மேலாக 200வது ஆண்டே கடந்த ஆண்டு நாம் கொண்டாடினோம். 150 ஆண்டுகளாக இந்த தர்மசாலை இயங்குகிறது என்று சொன்னால், அதற்கு அந்த காலகட்டங்களிலே அனைவரும் ஒவ்வொரு ரூபாய் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். அதில் தொடங்கப்பட்டதுதான். ஆனால் இவர் வள்ளலார். அவர் தொடங்கி வைத்த அந்த அடுப்பு இன்றும் எரிகிறது என்று சொன்னால், அவர் வள்ளலார் என்கிற பெயரை பெற்றார் என்று சொன்னால், அதற்கு காரணம் எல்லோர் வயிறும் நிரம்ப வேண்டும், பசிப்பினி இருக்கக்கூடாது என்று நினைத்ததனாலேதான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் முதல் குறளை பாருங்கள். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. அடுத்து 2வது குறள், உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று
இரண்டாவது, புகழ்ந்து பேசுபவர்களெல்லாம் எதை பற்றி பேசுவார்கள் என்றால், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களின் புகழை பற்றித்தான் பேசுவார்கள். அதான் உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் குன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இதுல தெரியாத சொற்கள் என்று எதுவுமே இல்லை. இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்றால் அதை யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள்? எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள். உரைப்பார் உரைப்பவை என்ன பேசுவார்கள் என்றால், அவன் கொடுத்ததை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதான் அவனுடைய புகழ். ஈதல் என்பது பல வகை. நான் ஒரு 5 ஈதலை சொல்கிறேன். நிலம் வேண்டுவாருக்கு நிலம் கொடுத்தல். இந்த வள்ளலார் எப்படி 1 ரூபாய் கொண்டு இவ்வளவு பெரிய தர்ம ஸ்தாபனங்களை எல்லாம் நிறுவினாரோ, அதே போல சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரு பக்கம் சுதந்திர வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சாரிய வினோபா பாவே பூதான இயக்கம் என்கிற ஒன்றை தொடங்கி நிலமற்ற ஏழைகளுக்கெல்லாம் 100,000 அதாவது பல லட்சம் ஆயிரம் நிலங்களை இந்தியா முழுவதும் கால்நடையாகவே சுற்றி அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய செயல்! எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவர் விளக்கேற்றி வைத்தார் என்பதை பார். இடம் வேண்டுவார்க்கு இடம் அல்லது நிலம் வழங்கல். கருவி இல்லாருக்கு கருவிகள் வழங்குதல். அதாவது மிதிவண்டி வழங்குகிறார்கள், கணிப்பொறி வழங்குகிறார்கள். இப்படி யாருக்கு எது தேவையோ அதையெல்லாம் அரசும் கொடுக்கிறது, தனி ஆட்களும் கொடுக்கிறார்கள். கருவி இல்லாருக்கு கருவிகளை வழங்குதல். உடல் நலமற்றவருக்கு மருந்து வழங்கல். அறிவில் வறியவருக்கு கற்பித்தலோடு நூலும் வழங்கல். 5வது, பிறரிடமிருந்து காப்பாற்ற பாதுகாப்பு வழங்கல் ஆகியன ஈதல் வகைகளே. இந்த 5ம் ஈதல் வகைகளே என்றாலும் புறநானூறு 18வது பாடலிலே குடபுலவையனார் கூறுகிறார். குடபுலவியனார், நல்ல பேரை பாருங்க, இப்படி அழகா வச்சிருக்கிறாங்க. குடபுல யாராவது வைக்கிறாங்களா? இது மேல வைக்க மாட்டாங்க. குடபுலவியனார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று அவர் சொல்லுகிறார். திருமூலர் உடம்பாரடியின் உயிரார் அழிவர் திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார் என்கிறார். நாம் நலமாக இருத்தல், அதாவது ஆரோக்கியமாக இருத்தல் என்றால் உயிர் உள்ளே துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உடலை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும். அதாவது நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறார். பொருளில் வறியவருக்கு உணவேனும் அதற்குரிய பொருளேனும் ஈதலே சிறப்பாம் என்பது ஒரு செய்தி. நீங்க என்ன, ஔவையார் கூட நாஞ்சில் வள்ளுவனை பாடுகிறார். ஔவையார் எத்தனை பேர்த்த பாடியிருக்கார். கபிலரை பாரிய பாடியிருக்கிறார், அதியமானை பாடியிருக்கிறார். இது மாதிரி நிறைய வள்ளல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். இங்கே நாஞ்சில் வள்ளுவனை, நான் உண்பதற்கு அரிசி கிடைக்குமா என்று வந்தேன், உடனடி தேவை அரிசி எனக்கு. அவன் என்ன பண்ணான்னா யானையை கொடுத்தான். யானைக்கு வேணுங்கிற பொருளும் சேர்த்து கொடுத்தான்னு அர்த்தம். அப்படி அவர் கொடுத்தார். ஏன்னா வெறும் எல்லாம் அந்த கால செய்திகளாக இருக்கிறது என்றால், இப்போ உள்ள செய்தி ஒண்ணு கேளுங்க. கோவையில அண்மையில நீங்க செய்தித்தாள்கள்ல படிச்சிருப்பீங்க. கோவையில ஒரு உணவு விடுதி, அவர்கள் ஒரு 45 இடங்கள்ல உணவு விடுதி வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு பெரிய பலகை புள்ளி புள்ளியா இருக்கும். அதுல உண்ண வருகிறவர்கள் சில இதுல உண்டியல் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காக மாற்றுத்திறனாளிகள் இல்லம், மூத்த குடிமக்கள் இல்லம், இது மாதிரி இல்லங்களுக்கு அல்லது திருக்கோயில்களுடைய வளர்ச்சிக்காக உண்டியல் வச்சிருப்பாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இப்ப நான் உணவருந்த போகிறேன், அங்க ஒரு பலகை இருக்கும். அதுல நீங்கள் வேறு யாரேனும் இன்னொருவருக்கு அல்லது இன்னும் ஓரிருவருக்கு உணவு வழங்க நினைத்தால் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பில்ல வாங்கிட்டு போய் அந்த பலகையில சொருவிடலாம். யாருக்கு முடியலையோ, பணம் இல்லை ஆனா உணவு இருந்தணும் அப்படிங்கிறவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த உணவு பரிமாறிடம் கொடுத்தால் அவருக்கு தேவையான உணவை அவர் கொடுத்து விடுவார்கள்.
இது ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மாற்றம் ஒன்றே என்று மாறாதது என்று. அது மாதிரி இது ஒரு விதமான கொடை. அவனுடைய உணவை நிறைவு செய்வது என்று ஒரு அற்புதமான செயல். இதை உரைப்பார். உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல 1004வது குறளை இதுல நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அந்த குறள் எச்சமென்று என் என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் என்பது அந்த இணைத்து இந்த குறளோடு படிக்கலாம். இது எண் 1004. அடுத்து நாம் பார்க்க இருப்பது 3ஆம் குறள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். இந்த குறள்ல பொன்றாது என்றால் அழியாது என்று பொருள். மீதி எல்லா சீர்களுக்கு நமக்கு பொருள் தெரியும். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். அழியாது, பொன்றாது என்றால் அழியாது என்று பொருள். அடுத்து இந்த குறளுக்கு 36வது குறளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தனக்கு இணையில்லாவாறு உயர்ந்த புகழல்லாமல் இவ்வுலகத்து அழியாது நிற்பது வேறொன்றுமில்லை. தனக்கு இணையில்லாதவாறு உயர்ந்த புகழல்லாமல் இவ்வுலகத்து அழியாது நிற்பது வேறொன்றுமில்லை. நிலைபேறில்லாத இந்த உலகத்தில் நிலை பெற்று அழியாமல் நிற்பது சிறந்த புகழை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இன்னொரு உரையாசிரியர் சொல்லுகிறார். உயர்ந்த புகழல்லால் என்றால் 3வது 4வது சீர் என்றால் என்ன? தனக்கு இணை ஒன்று இல்லாமல் உயர்ந்ததாம் புகழ் என்னும் ஒன்றை அல்லாமல் என்று நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உயர்ந்த புகழ் அல்லாமல் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். புகழ் என்னும் ஒன்றை அல்லாமல் அழியாது நிற்பது எவ்வொன்றும் இல்லை என்பதை அறியலாம். அடுத்து ஓரறிவு உயிரி முதல் எவ்வுயிரும் இறவாமல் அழியாமல் நிலையாய் இருப்பதில்லை. எந்த உயிரும் பிறப்புண்டேல் இறப்புண்டு, துன்பம் உண்டேல் இன்பம் உண்டு என்பது சுந்தர தேவாரம். அதே போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றிய பூதங்களும் ஒரு நிலைப்பட்டன அல்ல. நிற்பது போல் தோற்றம் தரும் நிலவும் நில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதேயாம். நீங்க ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு எரிமலை வெடிக்கும். அந்த இடம் நிலமாக இருந்திருக்கும். அந்த எரிமலை வெடித்ததன் தீப்பிழம்போடு சேர்ந்து பெரிய குன்று போல் மண் மேடு உருவாகிவிடும். அதனால எதுவுமே நிலையில்லை என்பது தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு வன்மையாக கட்டப்பட்ட கட்டடங்களும் இப்ப அமெரிக்காவில் பென்டகன் என்கிற ஒரு பகுதியை தாக்கினார்கள். அது இவர்கள் தாக்கியதால் ஏற்பட்ட குறைபாடு. கட்டியது இவர்களால் கட்டப்பட்டதே கூட சில நேரங்களில் எல்லாம் அப்படியே தகர்ந்து விழுவதையும் பார்க்கலாம். அதனால அழியா புகழ் என்பது பிறவி நோக்கமாக இருக்க வேண்டும். அழியா புகழை பெறுதலே பிறவி நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக இந்த திரைப்படங்கள் கட்டி கொண்டு அழுகிறார்கள். நிறைய வேதனையாக இருக்கிறது. 30,000 40,000 மக்கள் உட்கார வைத்து ஒரு இசையமைப்பாளரோ ஒரு நடிகரையோ உள்ளே நுழைகிற போது அந்த ஒலி எழுப்புவது இங்கிருந்தே நாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. எப்படி உட்கார்ந்து இதெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதெல்லாம் புகழ் கிடையாது, ஒரு விளம்பரம். அதே போல் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு சிறு தெய்வ வழிபாடு, அதுக்கு ஒரு திருவிழா நடக்கிறது, அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதற்காக ஒரு 20 அடி 30 அடி தூரத்துக்கு மிகப்பெரிய சுவரொட்டி அல்லது விளம்பர பதாகைகளை வைத்து தன்னுடைய ஒரு 40-50 பேரோட பெயர்களை போட்டுக் கொள்கிறார்கள். அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்துகிறார்கள். இது தேவையா என்பதை உணர வேண்டும். இது புகழ் இல்லை, விளம்பரம் என்பதை அந்த வீட்டு பெரியவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று அந்த காலத்துல சொல்லி வைத்தார்கள். இது மூத்தோர்களே இப்போ அப்படி இருக்காங்க. அதுல 80 வயது பெரியவருடைய படங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். அடுத்து கரிகாச்சோழன் வாழ்ந்தான். திரும்பவும் புறநானூறு போயிருவேன். கரிகாச்சோழன் வாழ்ந்தான். அவன் கட்டி வைத்தான் கல்லணை.
அது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அது நிலைத்து நிற்கிறது. அவனுடைய புகழை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்கிற புலவர் பட்டினப்பாலை என்று 301 வரிகளே உடைய ஒரு நூலை எழுதினார். இது சங்க நூல் பட்டினப்பாலை. அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு பாருங்க. 16 100,000 பொன் பரிசு வழங்கினான். 16 100,000 பொன் பரிசு வழங்கி இருக்கிறான். இப்ப இதை ஒரு பாண்டியன் படையெடுத்து போறான். அந்த ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டான். கரிகால சோழனுடைய இடத்தெல்லாம் அவனுக்கு பின்னால, அவன் கரிகால சோழன் இருந்த காலத்துல எல்லாம் அவனுக்கு பின்னால பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு போகிறான். அந்த புலவருக்கு கொடுத்த அந்த 16 கால் மண்டபத்தை மட்டும் இடிக்காமல் விடுகிறான் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார். ஏனென்றால் அவன் அந்த புலவரை மதிக்கிறான், கொடை கொடுத்த கரிகாலனை அந்த விதத்தில் மதிக்கிறான் என்பது. இன்று 800 கோடி அதனுடைய மதிப்பு. இந்த 16 100,000 பொன் பரிசு வழங்கினான் என்றால் இன்றைய 16 100,000, அதாவது 16 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 16 லட்சம் பொண்ணுக்கு நாம் ஒரு பவுன் என்று நான் கணக்கு போட்டுக்கிட்டேன். அது எப்படி பொன் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்று செம்பு கலக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு அதனுடைய மதிப்பு ஒரு 50,000 என்று வைத்துக் கொண்டேன். மேலே ஏறுது இறங்குது. 60,000 போட்டா இன்னும் கூட வரும். 800 கோடி அளவுக்கு. என்னுடைய கணக்கு சரியான கணக்கு ஆசிரியர்கள் பார்த்துக்குங்க, நான் பெருக்கினது சரியா அப்படின்னு. 50,000 கணக்கு போட்டு பெருக்கியிருக்கேன். 16 100,000 பொண்ணை. இதை இந்த பட்டினப்பாலை அரங்கேறிய 16 கால் மண்டபத்தை மட்டும் விட்டுவிட்டான், இடிக்காமல் விட்டுவிட்டான் என்பது இதனுடைய செய்தி. இது ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்கிற இந்த குறளுக்கு இன்னொரு நடப்புல உள்ள ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். இது அண்மையில் 2019 நடந்த செய்தி. டேராடூன் என்று உத்தரகாண்ட் மாநிலத்திலே அது தலைநகர். அப்போ அது அங்கே விபூதி சங்கர் என்று ஒரு இராணுவ வீரன் இருந்தான். அவன் தன்னுடைய 33வது வயதிலே திருமணம் செய்து கொண்டான். ஒரு 10 மாதம் ஆகிவிட்டு, 33 ஆண்டுகள் 10வது மாதம். அங்கே 40 பேர் இறந்தார்கள் என்பது பத்திரிகை செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க நாளிதழ்கள்ல. 40 பேரை பாகிஸ்தானியர்கள் கொண்டு விட்டார்கள். அதன் பிறகு ஒரு 4 பேர் சேர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள பலரை கொன்றார்கள். அதாவது போரின் மூலமாக கொண்டார்கள். அதுல 4 பேர்த்துல ஒருத்தர் அந்த விபூதி சங்கர். இன்னொருவனை காப்பாற்றுகிற முனைகிற போது அவனுடைய விபூதி சங்கருடைய நெஞ்சிலே குண்டடிப்பட்டு அவன் இறந்து விடுகிறான். விபூதி சங்கர். இந்த செய்தி வீட்டுக்கு தெரிகிறது. எல்லாம் செய்கிறார்கள். அந்த அவனுடைய மனைவி இருக்கார் பாரு, இதுதான் முக்கியமான செய்தி. அவன் இந்த இறப்பினாலே இந்த நாட்டை காப்பதற்காக பெற்றான் புகழ். அவன் மனைவி என்ன செய்தால் தெரியுமா? அழுது புலம்பவில்லை, மூக்கை செந்திக் கொண்டு மூளையில் உட்காரவில்லை. அவள் தன்னுடைய தாயிடமும் தன்னுடைய மாமியார் விபூதி சங்கருடைய தாயிடம் சென்று, உங்கள் மகன் விட்ட இடத்தை நான் நிரப்ப எண்ணுகிறேன், நான் இராணுவத்தில் சேரப்போகிறேன். அவனுடன் 10 மாதம் தான் வாழ்ந்தார். 10 மாதம் முழுமையாக இங்கு இருந்தால் என்று சொல்ல முடியாது. அவன் இராணுவத்துக்கு போவதும் வருவதுமாக இருப்பான். அப்படி இருந்த அந்த பெண் நிகிதா கவுல் என்று அந்த பெண்ணினுடைய பெயர். நிகிதா. அந்த பெண் சென்னைக்கு வந்தாள். சென்னையிலே இராணுவத்திற்கு ஆள் எடுத்தார்கள். சென்னை இராணுவ நடுவம். மையம் என்கிற சொல்லை விட நடுவம் என்பது நல்ல அழகான தமிழ் சொல். இந்த நிகிதா கவுல் என்ன செய்தாள் என்று சொன்னால், 11 மாதம் சென்னையில் பயிற்சி பெற்றாள். பயிற்சி பெற்று லெப்டினன்ட் கர்னல் என்று ஆகிவிட்டார். இதுதான் புகழ். தன்னுடைய கணவன் விட்ட இடத்தை தானே நிரப்பினாள் என்பதுதான் அவளுடைய புகழ் நிலைத்து நிற்பதற்கு காரணம். கொடைஞனே மிகு புகழாளன் ஆவான் என்பதற்கு புறம் 27வது புறநானூர்ல 27வது பாட்டுல, வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருளவல்லை ஆகுமதி அருளிலர் கொடாமை வல்லர் ஆகுக கெடாது
கெடாத துப்பினின் பகையை தெரிந்தோரே என்று இந்த பாடல் மூலமாக இந்த குறளுக்கு அரண் சேர்க்கிறார் புறம் 17வது 27வது பாடல்ல. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. இதை பொருள் புரிந்து படிப்பதற்கு நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புத்தேள் உலகு புலவரை போற்றாது. தேவர் உலகம் கல்வி அறிஞர்களை போற்றும், ஆனால் அவர்களை விட, கல்வியாளர்களை விட நிலவரை நீழ்புகழ் ஆற்றின், நில உலகில் இவர் வாழ்ந்த காலத்துல நீழ்புகழ் ஆற்றின், எல்லாமே நல்ல தமிழ் சொல், புரிகிற மாதிரியான சொற்கள். நிலவரை என்பது நிலத்தில் வாழ்கின்ற காலம் வரை. நீழ்புகழ் ஆற்றின் சிறந்த தொண்டாற்றுதல், செயலாற்றுதல் மூலமாக பிறருக்காக செய்வதற்கு பேர் தான் தொண்டுன்னு பேர். அப்படி ஆற்றுபவர்களைத்தான் மேலுலகமும் கூட அப்படின்னு வச்சுக்கணும். அவர்களே போற்றுகிறாள் என்றால் நில உலகத்தில் வாழ்கிறவர்கள் எவ்வளவு போற்றுவார்கள் என்பது அது சொல்லாமலே பெறப்படுகிற செய்தி. மீண்டும் குறளை பாருங்கள். நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. அடுத்து 5, நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது. இது ஒரு நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு இந்த குறள்ல. நத்தம், நத்து என்றால் நந்து. நத்தை என்று நம்ம மழை காலங்கள்ல ஒண்ணு போகும். இங்க சொல்லுகிற நத்தை அந்த நத்தை அன்று. இது கடல் வாழ் உயிரினம், கடல்ல வாழ்கின்ற ஒரு உயிரினம். இந்த சங்கு சிப்பியிலிருந்து முத்துக்கள் கிடைக்கும், விலை உயர்ந்த முத்துக்கள். பாண்டிய நாட்டுல அரச வம்சத்தை சார்ந்தவர்களும் பெரும் வசதி படைத்தவர்களும் முத்து மாலை அணிவார்கள். அதிலே 1-2 முத்துகளாவது தங்களுடைய நகைகளிலே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வார்கள். முத்தின் மேல் அவ்வளவு ஆர்வம். அப்படி இந்த நத்தம் என்பது சங்கு பூச்சி. அது இறந்த பிறகு சங்கு கூடு இருந்து பயன்படும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்பை ஊட்டி தள்ளிடுவாங்க. ஆனா பிற உயிரினங்கள், பெரும்பாலான உயிரினங்கள் தான் இறந்த பிறகும் பயன்படக்கூடியவை. மரங்கள் வச்சு அப்படிதான். இப்படி ஒன்னா சொன்னா பெரிதாகிவிடும். சங்கு பூச்சி இறந்த பிறகும் சங்கு கூடு இருந்து பயன்படும். அதை போல உடல் அழிந்த பிறகும் புகழ் நிலைத்திருக்கும் செயலை செய்தல் சான்றோருக்கு இயலும். புகழ் நிலைத்திருக்கும் செயலை, புகழ் உடம்பின் கரு வளர்ச்சி அடைவது போல் முழு வளர்ச்சியுற்ற பூத உடம்பு தளர்ச்சி அடைவதும் அப்புகழ் உடம்பின் பிறப்பாகிய பூத உடம்பின் இறப்பும் திறப்பால் உடையவர்க்கு அன்றி ஆகாவாம். என்ன பூத உடம்பு என்றால் அதை கொச்சையாக சொல்லக்கூடாது என்பதனால அப்படி சொல்றோம். அது பூத உடம்பு. உயிர் போகிவிட்டால் அதற்கு பெயர் வேறு சொல்வார்கள். அதை நாம் இங்கே புகழ் உடம்பு என்பது அவர் இறந்து கொண்டு போய் அவரை கொண்டு புதைத்தாலோ எரித்தாலோ அதற்கு பிறகும் கூட அவரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதனால. அதை போல இந்த சங்கு பூச்சியானது பின்னாலே அதை சுண்ணாம்புக்கும் பயன்படுத்துகிறார்கள். அந்த ஓட்டினை நன்றாக சுட்டு சுண்ணாம்புக்கும் அதை பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக ஒருவனுடைய வாழ்க்கை பொறுப்பேற்ற பின்பே புகழுக்கேற்ற ஈகை விலையையும் தொண்டுகளையும் செய்ய முடியும். ஆனால் இந்த மூப்பினால் உடம்பு தளர்ந்து வருகின்றது, இறுதியில் சாக்காடும் நேர்கின்றது. அதுவரை பொதுநலத் தொண்டை செய்து வந்ததினால் புகழும் படிப்படியாக வளர்ந்து விடுகிறது என்பதை இந்த சாக்காடு என்றால் இறப்பு என்று பொருள். அவர்களுக்கு யாருக்கு இல்லை? வித்தகருக்கு இல்லை. இப்படி தொண்டு செய்கிறவர்களுக்கு தான் வாழ்கிற போதே பிறருக்கு உதவியாக இருப்பது. சிலர் குடும்பத்துக்கே உதவியாக இருக்க மாட்டார்கள், தனக்கே கூட உதவியாக இருக்க மாட்டார். உண்பது, உறங்குவது, இப்படி மற்ற காரியங்களை செய்வது என்று அப்படி செய்கிற போது அவர் தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்கிறார்கள் என்று பொருள். அதுக்கு அடுத்த நிலை தன்னை மட்டும் கவனித்துக் கொள்ளுதல், தன்னலம். குடும்பத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ கவலைப்படாமல் இருப்பது. தன்னை பற்றியும் கவலை, தன்னுடைய
குடும்பத்தை கவலைனா மனக்கவலைப்பட்டு ஓரத்துல உட்கார்றதுன்னு பொருள் இல்ல. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுதல் என்பது பொருள். அதன் பிறகு ஊர் உலகம் என்று தன்னுடைய செயல்பாட்டை விரிவுபடுத்துவது. புகழ் கிடைக்குமா என்று நினைத்து பார்த்து செய்வதென்று. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடு வித்தகர்கல்லால் அரிது என்பதனாலே இந்த விளக்கம் என்ன? நத்தம் போல் கேடும் என்பதன் விளக்கை சரியாக சொல்லுங்கள். இன்னும் புரியவில்லை. நத்தம் என்பது நத்தை, சங்கு, சிப்பி, கேடு, வறுமைன்னு பார்த்தோம். நந்து என்பதுதான் நத்து, நத்தம் என்று வளர்ச்சி அடைகிறது. அந்த சொல் வேர் சொல் நந்து என்பது அது நத்தாகி நத்தமாகிறது. நீர்வாழ் உயிரி நந்து ஆகிய சங்கு அது தரும் முத்தை பெற பிளக்கப்படுகிறது. இப்ப புதுவிதமாக ஒரு பேராசிரியர் சொன்னார், இப்பொழுது செயற்கையாக முட்டை போட வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி கோழிய, அது மாதிரி இது உயிர் இருக்கிற போதே அது உயிர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அது வாழ்கிற மாதிரி எல்லாம் இப்பொழுது தொழில்நுட்பம் வந்து விட்டது என்பது இப்ப நேற்று முந்தா நாள் அதை செய்தியை நான் கேள்வியுற்றேன். அப்படி அதை கூடாம் சிப்பி, இது பழைய செய்தி. இது சுண்ணாம்புக்காக சூளையில் போட்டு எரிக்கப்படுகிறது. அது தரும் முத்தை பெற பிளக்கப்படுகிறது. முத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அது கூட அவ்வளவுதான். ஆனா அந்த கூட்டை பயன்படுத்துகிறார்கள் சுண்ணாம்பிற்காக என்பது ஒன்று. அது பிளந்தாலும் நொறுக்கினாலும் சுட்டாலும் தனக்குரிய வெண்மை பளிச்சீட்டிலே அது குறைவது இல்லை என்பதுதான் முக்கியமானது. அந்த உடல் அழிந்தாலும் அவ்வுடல் உள்ள காலத்தும் அவ்வுடலை கொண்டு வாழும் பண்பாலும் கொடுக்கும் குடையாலும் செய்யும் செயலாலும் என்றும் அழியா புகழ்ச்சாவு பெறுவார் உலர். அதாம் நத்தம் போல் கேட்டை விளக்க மூதுரையும் அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் நன்மை தரும். மேன்மக்கள் என்று சொல்வதனால நம்ம அதை ஒரு சாராருடைய பிரிவு என்றெல்லாம் கருதிவிடலாது. யாருக்கெல்லாம் இந்த பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே மேன்மக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியாக நினைத்து விடலாகாது என்பதனாலே அதை சொல்கிறேன். இது விதை என்பது வித்து. ஒரு வித்தினாலே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வருகிறது. ஆலமரம் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அதை நாங்க அம்மாவுக்கு போடுறேன். அதை நீங்க அந்த குழுவில் போட்டு எல்லாரையும் கேட்க செய்யுங்க. அது எந்த அளவுக்கு பயன்படுகிறது, அது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அந்த ஆலமரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், மிகச்சிறிய ஒரு விதையிலிருந்து அது எவ்வளவு பரிணாம வளர்ச்சி பெற்று அந்த ஆழம் விழுது, ஆலமரம் எல்லாம் மருந்து பொருளாகவும் ஒரு படையே தங்குகிற அளவுக்கெல்லாம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே மரம் தன்னுடைய கிளைகளை பரப்பி இருந்தது என்பதெல்லாம் அந்த காணொளி காட்சியாக நான் இன்று அவர்களுக்கு அனுப்புகிறேன். அதை உங்களுக்கு அவர்கள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த கருத்தை. இந்த வித்து என்பது அசல் வித்தாக இருக்க வேண்டும். நம்முடைய பிறவியானது, நம்ம திருக்குறள் படிப்பதனுடைய நோக்கம் திருக்குறள் படிப்பது, அதை கற்பது, முதல்ல படிப்பது, அப்புறம் கற்பது, கற்ற வழி நிற்பது. அதான் அந்த வேள்வி. இப்ப நம்ம நடத்துகிற வேள்வியே ஒவ்வொரு மனிதனும் தன்னை நன்றாக செதுக்கிக் கொள்ள வேண்டும், உலகில் எவ்வாறு சிறந்த மனிதனாக பண்பாளனாக உயர வேண்டும் என்பதற்கான இந்த வேள்விதான் இந்த வகுப்பு. அந்த அடிப்படையில ஒவ்வொருவரும் தன்னைத்தானே எந்த துறையில் வேண்டுமானாலும் உங்களை நீங்கள் வெளியேறச் செய்யலாம். எந்த துறையில் வேண்டுமானாலும், எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ அந்த துறையில் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு சேவையாளனாக, ஒரு தொண்டனாக விளங்க வேண்டுமானால் இப்பொழுது உங்களுக்கு போடுகிற விதைதான் என்பதனால உங்களை நீங்கள் நன்றாக அணியமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதனாலதான் இந்த வகுப்பே நடைபெறுகின்றது. அதனால இந்த வித்து என்கிற சீர் வருகிற குறள்கள் 24, 85, 361 ஆக 3 குறள்களிலேயும் இந்த வித்து என்கிற சொல் வரும். இந்த வித்து என்பது நாம் அசல் வித்தாக இருக்க வேண்டும்.